வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என்னோட சார்பா இங்க வந்திருக்கிற எல்லா பெரிய ஆட்களுமே பேசிட்டாங்க. எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் வந்து அவர் இருக்க பிஸில எனக்காக, நமக்காக அம் தத்தோஸ்ரீ இங்க வந்ததுக்காக சரவணன் சார் ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் நம்மளோட படத்தோட டீமுக்காகவும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இங்க வந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாரி தான் நாங்க வொர்க் பண்ணியிருக்கோம். கேமராமேன் சாரா இருக்கட்டும், அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து எல்லாமே பண்ணி குடுத்துருக்காங்க. புது ஆர்டிஸ்ட் கிட்ட எப்படியெல்லாம் வேலை வாங்கணும் அப்படின்றது வந்து அவரு ரொம்பவே நல்லா வொர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த மத்தியில முதலாக நிற்கிறதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட சார்பில் இன்னைக்கு நம்ம மத்தியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தத்துஸ்ரீ என் சரவணன் அவருக்காக ரொம்ப நன்றி. தத்துஸ்ரீ சிரமம் பாராமல் நம்ம மத்தியில் இன்னைக்கு இந்த பூஜைக்கு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் மேடம் மெக்னா, அவங்க ஒரு முழு நம்பிக்கை வச்சு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து ஒரு முழு எடுத்திருக்கேன்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி போய் சேரும். என்னோட நடித்த எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா தேனப்ப சார் ரொம்ப நன்றி உங்களோட அட்வைஸ். அதே மாதிரி ரமேஷ் சார், நிறையா நாங்கள் வந்து கேரவனில் உட்கார்ந்த போது இது நிறைய நம்ம வந்து பார்த்து பழகியிருக்கிறோம். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்கான ஒரு கதையில் வந்து செஞ்சுருக்குது காரணமே வந்து அவங்களோட அட்வைஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கேமராமேன் மிஸ்டர் சிவா அண்ட் வினோத், ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டும் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா பெண்கள் எங்களோட இணைஞ்சு ஆக்டிங் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மலேசியா டீம் அஃப்கோர்ஸ் மறக்க முடியாது. நம்மளோட இணைஞ்சு அலெக்ஸ், சரவணன், நந்தா, ஸோ எல்லாம் எங்களோட ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்திருக்கிறாரு, இன்றைக்கி நம்மளோட இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்னால் இது வந்து எல்லாத்தோட உழைப்புள் தான் இது வந்து நடந்திருக்கு. ஸோ தேனப்பர் சொன்ன மாதிரி, ரமேஷ் சார் சொன்ன மாதிரி தான் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப ஒரு 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 சுவாரஸ்யமான கதையில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லி, அதே டைமில் மீடியா பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த வேலையில் நன்றி செலுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால இந்த மைக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குங்களா? ட்ரெஸ்ஸெல்லாம் தெரியுதா? ஸோ மைக்கு பிரச்சனை, அதனால் கொஞ்சம் 1 மினிட் லேட் ஆகிடுது. ஸோ தேங்க்யூ டத்தோ சரவணன்ஜி. ஒரு மலேசியாவே இங்கே வந்த மாதிரி இருக்கு. தமிழ்நாடு மலேசியா போய் ஒரு ட்ரெண்டு, ஒரு ஹீரோ போனார், யார்? விஜய் சார் போனார். தமிழ்நாடு மலேசியா ஆயிடுச்சு, டோட்டல் தமிழ்நாடு. அதுதான் டிவிக்கேன்னு ஒவ்வொரு நடிகரும் ஒரு சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறது கனவு. எம்ஜிஆராக இருக்கட்டும், ரீகனாக இருக்கட்டும், என்டிஆராக இருக்கட்டும், டிஎஸ்ஆர் வரலாம், அடுத்து யார், என்டிஆராக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் நடிகருங்கிறது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் சர்வீஸ். நடிகருங்கிற சர்வீஸ் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது. கை போகும், கால் போகும், இடுப்பு உடையும், கழுத்து உடையும். எனக்கு தெரிஞ்சு கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, என் பீரியடில் மினிஸ்டர் ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர் பீரியடில். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. அவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோ என்னுயிர் தோழர் பாபுன்னு ஒருத்தர் வந்தார். அவரை செதுக்கியிருப்பார் பாரதி ராஜா. ஒரு அரசியல் படம்னா நான் பாரதி ராஜா சார் படத்தில் பார்த்தது என்னுயிர் தோழன் தான். த ரியாலிட்டி அரசியல். அவ்வளோ பெரிய அந்த ஹீரோவோட பெருமொழி படத்தில் நான் சும்மா க்ரௌட் ஆர்டிஸ்டாக எட்டி எட்டி பார்ப்பேன். விக்ரமன் சார் படத்தில் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பெரிய மனிதன், நல்ல யங் சாஃப், ஜென்வை அவர், அந்த காலத்து ஜென்வை. ஒரு கழுத்தில் அடிபட்டு அவருடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப ட்ராஜடி. அதுதான் சினிமா. உங்களை வந்து ஒரே நைட்டில் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் பெயினை கொடுக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு பெயின். சேதுபதி உச்சத்துக்கு வந்து நான் அதே 3 நாள் படம் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்.
ஒரு சின்ன படத்துக்கு போய் கால் ஒடிஞ்சு 1.5 வருஷம் நடிக்க முடியல. 16 படத்தில் என்னால் நடிக்க முடியல. ஸோ சினிமா சந்தை சோதனை தான் எடுத்துக்கிட்டேன், வேதனை இல்லை. அதே மாதிரி மேக்னா ஃபிலிம்ஸ் இன்னைக்கு டிவிகே எப்படி விஜய் சார் வந்து ஒரு நடி கான்ஃபிடன்ட் விஜய் சாரை வளர்த்ததே அந்த டைலாக் டெலிவரி தான். எந்த படத்தை எடுத்துங்க, அவர் ஆக்ஷன் படம் எடுங்க, அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் சினிமா வார்த்தைகள் சக்ஸஸ்க்கு அவரை கொண்டு போயிடும். அதே மாதிரி கலைஞர் சார் பராசக்தியில் எழுதுகிற வார்த்தைகள் சிஎம்ஓ உட்கார வச்சது. எத்தனையோ பேர் கலைஞர் சாருக்கு காம்படிஷன், அத்தனை மினிஸ்டர், பாரம்பரிய மினிஸ்டர், ட்ரெடிஷ்னல் பிளா 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 ஒரு கதை விமர்சனம் எழுதுன கருணாநிதி சார் ஜெயிச்சார். அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் வந்து பார்க்க மாட்டேன், சின்ன பிள்ளைங்க சிவாஜி சார் படம் தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ எம்ஜிஆர் படம்னாவே கொஞ்சம் பார்க்கலாமா வேண்டாமா, கொஞ்சம் நல்லா இருக்கும். எம்ஜிஆரை போல ஒரு ரசனை வாழ்ந்த நடிகர் இன்னும் வரல. அதனால என் பேரை எம்ஜிஆர், என்டிஆர், டிஎஸ்ஆர். ரசனை வேணும். என்ன ரசனை? மக்கள் ரசனை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் படகோட்டியில் பண்ணியிருப்பார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ரசனை. அவரும் அந்த கதை வசனங்கள் அந்த வசனங்கள் வந்து நீங்கள் எம்ஜிஆருடைய 80% படங்களில் மக்களாட்சிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இதை கொண்டு வந்தது சினிமா தான். ஸோ மேக்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து மேபி நான் 15 வருஷம் ஆகுது, இப்போ 130 படம் ஆயிடுச்சு. கலெக்டர், கமிஷனர், தாசில்தார், பிளா 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 எல்லாமே டாமினேட்டிங் கேரக்டர்ஸ் அமையும் போது மேக்னா ப்ரொடக்ஷனில் நான் ஒரு விவசாயியாக பண்ணேன், விவசாயி ஃபஸ்ட்டு. அப்போ மேக்னா வந்து என்னுடைய டாக்டர், ஒரு ஓல்டு விவசாயி, 999 படம் பேர். அப்போ வந்து நான் யங்கு, அது சினிமாவுக்கு யங்கு, ஒரு 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு 1000 கோடி அதிபர்களை மிரட்டுறது டான் இவர் தான். இந்த டான் பண்ணுற வேலையை நான் திருப்பூரில் பண்ணேன். மிரட்டுறது, உருட்டுறது, பணம் கொடுக்கறது, இதான் என் வேலையே. அந்த மாதிரி வேலை உண்மையிலேயே அவருடைய பிரதிபலிப்பு தான் சினிமாவில் எனக்கு கிடைச்ச இந்த கலெக்டர், டாக்டர், ஜட்ஜி, பிளா 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 பிளா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது மேக்னா ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணணும், ஒரு 20 நாள் டைம் ஒதுக்குங்க, நான் படத்தை முடிச்சிடறேன்னாங்க. நான் அப்போ வந்து 6 படம் புக்கிங்கு, சசிகுமார் படம் ரன்னிங்கு, சந்தானம் சார் படம் ரன்னிங்கு, விஜயாண்டனி சார் படத்துக்கு டேட் இல்லை. இதில் இன்னும் 3 படத்தில் வந்து பேசி வச்சுருக்கிறேன். இப்போ தான் 15 வருஷத்துக்கு அப்புறம் வருது, மேடம் இப்போ டேட் இல்லை, நான் இப்படி படத்தை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட் கொடுக்குறதா அப்படின்னு. உடனே மேக்னா டீம் என்ன சொன்னாங்க, சார் ஒரே ஒரு நாள் மட்டும் அதில் கட் பண்ணுங்க, நான் முக்கியமான ஒரு 2 சீனில் போட்டு எடுத்துக்கிறேன். நாங்கள் சரி ஒரு நாள் தானே அப்படின்னு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு படத்தோட வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு படம் எப்படி உருவாகுது, என்ன சிரமத்தில் உருவாகுது, அதுக்கு எத்தனை பேரெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, அது வந்து சக்ஸஸ் கொண்டு கொடுத்துரும். உதாரணத்துக்கு யூத்து. ஸோ ஒரு நாள் தானே போகலாம்னு அப்போ எனக்கு கொஞ்சம் ஊட்டி போயிட்டு வந்தேன். இந்த இது ஆக்சிஜன் பத்தலை, விஜயாண்டனி சார் படத்தை கேன்சல் பண்ணலை, மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு டோட்டல் ஷூட்டிங்கை சென்னையில் மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாத்திரை ஒரு நாள் சரி நம்மளுடைய மேக்னா டீமுக்கு கொடுப்போம், போய் நடிப்போன்னு போனால் ஒரே இழப்பு பயங்கரமாக. ஷூட்டிங் வச்சுருக்காரு செங்கல்பட்டில், ஏன்னா இங்கெல்லாம் அவருக்கு லொக்கேஷன் கிடைக்கல. சரி எனிவே ஒன் டே நடித்தேன். ஒன் டே நடித்து முடிச்சுட்டு வந்தேன். மறுநாளும் மறுபடியும் மேக்னா டீம் சார் ஒரே நாள் கொடுங்க சார், அந்த கண்டினியூட்டியை நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். தேடப்பன் சார் வராரு, அவர் டேட்டே வாங்க முடியாது, அவரோட தான் உங்களுக்கு காம்பினேஷன். சரி இன்னொரு நாள் கொடுத்துட்டேன். சரி ஒரு நாள் தானே இழப்போட போயிக்கலாம் அப்படின்னு. அந்த 2 நாள் முடித்ததுக்கு அப்புறம் திடீர்னு இந்தியாவில் பூகம்பம் வந்துருச்சு. என்ன பூகம்பம்? கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொன்ன உடனே எல்லா சினிமா கம்பெனியும் டேட்டை தள்ளி போட்டாங்க. சந்தானம் சார் 1 மாதம் தள்ளி போடுது, சசிகுமார் சார் 1 மாதம் தள்ளியாச்சு, அந்த படம் 1 மாதம் தள்ளியாச்சு. இங்கே மேக்னா டீமுக்கு அதாவது நான் ப்ரெசன்ஸ் ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ அதனால் 7-8 நாள் நடித்து கொடுத்தேன். பட் முழுசாக நடிக்கலை, ஏன்னா என் மைண்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்து சேலஞ்சு அது வரும்.
சில நேரத்தில். அப்புறம் இந்த கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு எப்போ பார்த்தாலும் இது சேதுபதி டைரக்டர் தான் போய் சாரும். இந்த பெருமையெல்லாம் சேதுபதி டைரக்டர் தான் பிளேயர்ஸ்லி போட்டவர். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6 அடி எல்லாம் இருப்பாங்க. எல்லாமே ஆக்டர்ஸ், மலேசியன் டீம். ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் 6 அடி, ஒருத்தர் டான், ஒருத்தர் பேரில் சிங்கப்பூர், அப்புறம் எல்லாம் ஹரி, எல்லாம் பார்த்தா 6.5. யார் அந்த படத்தோட ஒரு ஃப்ரேமும் அந்த சிவா சார், கிரெடிட் கோஸ் டு சிவா சார். வந்தவுடனே நான் கேட்டேன் மேக்னாட்ட, மேக்னா இவ்வளோ பெரிய 6 அடி உயரம், 6 அடி உயரத்தை இன்டர்நேஷ்னல் பீப்புளை மலேசியா கொண்டு வந்து இறக்கிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யார் கேமரா டீம்னு யார் தெரியுமா? வேல்ராஜ் சாருடைய அசோசியேஷன்மா, நான் வேல்ராஜ் சாரோட நடிச்சு முடிச்சுட்டேன், யாருன்னு சொல்லுமா அப்படின்னு. அவனே நான் கொண்டு போய் காரில் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு மணி நேரம் நடிக்கல. அப்புறம் நைஸாக நான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன், இவர் நடிகராச்சே, இவர் எப்படி கேமரா பண்ண அப்படின்னா. இல்லை சார், அவரோட ஒர்க் பண்ணவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் நடிக்கவும் செய்வார், இல்லைன்னா கேமராவும் பண்ணுவார், ரொம்ப த பெஸ்ட் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு அவரும் 10 கோடி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சகோதரி மேகனா வந்து பல வருடங்களுக்கு முன்பு மலேசியாவில் வந்து ஒரு படம் வெளியீடு செஞ்சாங்க. அப்போ முதலாக என்ன அந்த படத்தை வந்து ப்ரீவியூக்கு அழைச்சிருந்தாங்க என்னுடைய தலைமையில். அதுக்கப்புறம் நான் போன மாதம் இங்கே இருக்கும்பொழுது அடுத்து எப்போ வரீங்கன்னாங்க. நான் சொன்னேன் இந்த தேதியில் வரேன்னு. சரி, அன்றைக்கி எங்களுடைய பட பூஜை இருக்கு, வந்துருங்க அப்படின்னோடனே. ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மலேசியாக்காரங்களை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் நினச்சேன் தமிழ்நாட்டில் தான் முழுக்க நீங்கள் பண்ணீங்க. நான் இவ்வளோ மலேசிய கலைஞர்களாக இதில் ஈடுபட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி தருது. ஏன்னா இன்றைக்கி அவர் தேனப்பன் சாருக்கு தெரியும், ஒரு படத்தை முடிக்கிறதே ஒரு பெரிய வெற்றி. படம் எடுக்கிறது இல்லை, படம் எடுத்து தியேட்டரில் ஓடி வெற்றி எடுத்து ரெண்டாவது. ஒரு படத்தை ஆரம்பித்து அந்த படத்தை முடிக்கிறதே மிகப்பெரிய வெற்றியான ஒரு சவால் மிகுந்த காலகட்டத்தில் இருக்கும். அது குறிப்பாக இந்த துறை வந்து பல்வேறு சவால்கள் மிகுந்த துறை. எந்த படம் வெற்றி அடைய நம்ம எதிர்பார்ப்போம், அது வெற்றி அடையாமல் போயிடும். ஏதோ ஒரு இந்த படம் சும்மா படம் தான், அது எங்கேயோ போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து கணிக்க முடியாத ஒரு துறை. அது குறிப்பாக ஒரு பெண் இருந்து அவர் சார் சொல்றது மாதிரி பலவிதமான சவால்களை தாண்டி இது போன்ற படங்களை கொடுப்பது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடியது. அது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து டிவிக்கேன்னு பேர் வச்சிருக்கிறீங்க. நான் வந்து எனக்கு அந்த அழைப்பு வந்து இது உண்மையா இல்லை ஏதோ பகுதிக்காக போட்டிருக்க கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் அது வந்து நல்ல முறையில் பண்ண சகோதரி அவர்களுடைய வாழ்த்து. இதில் வந்து சிரமப்படாமல் யாருமே வெற்றி அடைய முடியாது. அவர் சார் சொன்னது போல் ஒவ்வொரு தயாரிப்பாளரும், ஒவ்வொரு நடிகரும், ஒவ்வொரு கலைஞனும், எல்லா நிலையில் உள்ள புகைப்பட கலைஞராக இருக்கட்டும், அது கேமராமேன், எல்லாருமே ஒரு சவால்களை தாண்டி தான் அந்த வெற்றியுடைய இலக்கை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துறை மாதிரி மோசமான துறை கிடையாது. அவன் 300 கோடி போட்டு 3 வருஷத்துக்கு படம் எடுத்து வச்சிருப்பான். இவன் 30 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 3 ஹவரில் கதையை மாற்றி சொல்ல இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அதில் இருக்காது படம் எடுக்கிறவங்களும் செய்கிறவங்களுக்கு தான் அதோடைய சிரமங்கள் தெரியும். இந்த சிரமங்களுக்கு மத்தியில் டிவிக்கு மூலமாக சிகரம் தொடுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான டைட்டில் வச்சிருக்காங்க, டிவிகே அப்படின்னு. ஸோ டிவிகே மாதிரி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் மலேசியாவிலேருந்து நம்முடைய ரத்த சொந்தங்கள் நிறைய பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க. நிறைய பேர் நடிகர்களாக மாறி இருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டிஎஸ்ஒய் அவர் இந்த படத்தில் நாயகனாக அறிமுகமாக இருக்கார். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட கொஞ்சம் சீன்ஸ் தான் நடித்தேன். அப்புறம் அந்த படத்தை தயாரித்த மேக்னா மேடம், அந்த டைரக்ஷன் டீம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு போலீஸ் பேஸ்டு, ஆனால் த்ரில்லிங்காகவும் இருக்குது, ஹியூமராகவும் எடுத்திருக்காங்க. நிறைய சென்டிமெண்ட்ஸ், எமோஷனல், இப்படி ஒரு போலீஸ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் எல்லாம் கலந்த ஒரு போலீஸ் கதை. நல்லவர்கள் கெட்டவர்கள், அப்போது போலீஸில் எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி எடுத்திருக்காங்க இயக்குனர். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் இப்போ டிஎஸ் சார் அண்ணன் வந்து தான் அந்த படத்தில் மெயினாக அவர் பயங்கர ஹியூமர் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இப்போ பொதுவாகவே வெற்றி படங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள் நம்ம தேனப்பன் சார். அவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அது ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு பெரிய அனுபவசாலி. இப்போ வர்ற எல்லா படங்கள்லையுமே தேனப்பன் சார் இருப்பார்.
ஏன்னா அவர் நிறைய அட்வைஸும் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ எல்லாரையும் கண்டித்து அவர் இந்த தயாரிப்பாளராக இருந்ததுனால எந்த தவறுகள் நடந்தாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி அந்த படத்தை நல்வழிப்படுத்துறதுல அவர் எப்பயுமே ஒரு பங்கெடுப்பார். ஸோ இந்த படத்துலேயும் அவருடைய பங்களிப்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷம். மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவா, என்னுடைய அன்பு தம்பி வேல்ராசருடைய உதவியாளர், அப்புறம் வினோத் கேமராமேன், அவங்க இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்தார். ராத்திரி பகலாக காட்டுக்களையும் முள்ளு காட்டுக்களையும் இருந்து எடுத்தார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு பேர் தெரியல, ரம்யா, தீபிகா, அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல சிறந்த நடிகர்களாக வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உண்மையில் ஒரு பெரிய வித்தியாசமான படமாக இருக்கும்.